ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த தேவன் எவ்வளவோ நல்லவராக, எவ்வளவோ வல்லவராக, போதுமானவராக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேளையிலும் கூட இந்த வல்லமையுள்ள நாமத்தை நாம் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், பாடுகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த வல்லமையுள்ள நாமம் அதிகாரமுடையதாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறதாகவும் நாம் வழி தப்பி திரிகிறதான போது சரியான பாதை நடத்துகிறதற்கு போதுமான நாமமாகவும் இந்த நாமம் காணப்படுகிறது. இந்த வேளையிலும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமம் என்கிறதான தலைப்பிலே அப்போஸ்தலர் 3-4 அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் சேர்ந்து தியானிக்க போகிறோம். உடைய வேதத்தை அப்போஸ்தலர் 3-4 நேராக திறந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறதான போது பிறவியிலே ஒரு சப்பானியாக பிறந்ததான ஒரு மனிதனுக்கு பேதுருவும் யோவானும் இயேசுவின் நாமத்தை சொல்லி அவருக்கு சுகத்தை கொடுக்கிறார்கள். இந்த சம்பவத்தை தான் நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். இந்த நாளிலும் இந்த இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்யக்கூடும், இந்த இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது என்னென்ன நடக்கும் என்கிறதை வெகு விரைவாக பார்க்கலாம். முதலாவதாக இந்த இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 3 அதிகாரம் வசனம் 6-8 வரையிலும் பார்க்கிறதான போது இந்த சப்பானியாக இருக்கிறதான ஒரு மனிதனுக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லி பேதுருவும் யோவானும் அவருக்கு சுகத்தை கொடுக்கிறார்கள். அப்படியானால் நாம் ஆராதிக்கிறதான தேவனுடைய நாமம், நாம் ஆராதிக்கிறதான இயேசுவின் நாமம் மிகவும் வல்லமையுள்ள நாமமாக காணப்படுகிறது. இந்த வல்லமையுள்ள நாமத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுமந்து செல்லும் போது, எடுத்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறதாகவும் இருக்கிறது. யாக்கோபு 5:14-15 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவர் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். பாருங்கள், இந்த கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை கொண்டு வருகிறது. இந்த இயேசுவின் நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லும் போது வியாதிகள் மாறுகிறது, போராட்டங்கள் மாறுகிறது, கட்டுகள் உடைகிறதாக இருக்கிறது. மார்க் 16 அதிகார வசனம் 17-18 பார்க்கும்போது இயேசுவின் நாமத்தினால் என்னென்ன நடக்கும் என்று சொன்னால் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், பிசாசுகளை துரத்த முடியும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே சுகத்தை கொண்டு வர முடியும். இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை வியாதியோடும் பலவீனத்தோடும் போராட்டங்களோடும் காணப்படுகிறீர்களா? நீங்களும் நான் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசுவின் நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே பலத்தை கொடுக்க முடியும். இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்க முடிகிறதாக இருக்கிறது. ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறதான ஒரு மருத்துவர் அவர்களால் அறுவை சிகிச்சை மாத்திரமே செய்ய முடியும். ஆனால் பூரண குணத்தை கொடுக்கிறவர் இயேசுவாக இருக்கிறார். ஒரு மருத்துவர் நம்முடைய வியாதிக்கு எந்த விதமான மருந்துகள் எடுக்க வேண்டும் என்கிறதான அந்த பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும் முழுமையான சுகம் இந்த இயேசுவிடமிருந்து கடந்து வருகிறது. எனவே இந்த இயேசுவின் நாமத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் சுமந்து செல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த இயேசுவின் நாமத்தை நான் நம்பும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் வரும். இரண்டாவதாக இதே பகுதியிலிருந்து பார்க்கிறதான போது அப்போஸ்தலர் 3:16 சொல்லுகிறது, இயேசுவின் நாமம் நம்மை பலப்படுத்தும். இயேசுவின் நாமம் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, இயேசுவின் நாமம் நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. விசுவாசத்தோடு கூட நாம் அவரை சார்ந்து இருக்கும் போது, விசுவாசத்தோடு கூட அவருடைய நாமத்தை நாம் அழைக்கும் போது, விசுவாசத்தோடு கூட அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பலன் உண்டாகிறதாக இருக்கிறது. சங்கீதம் 18:32 சொல்லுகிறது, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிறவர், என்னை இடை கட்டுகிறவர் இந்த தேவனாக காணப்படுகிறார். அப்போஸ்தலர் 3 அதிகாரத்திலே பார்க்கிறதான போது பேதுருவும் யோவானும் சப்பானின் மீது அவரை இயேசுவின் நாமத்திலே எழுந்து நடவென்று சொல்லி கையை தூக்கி எழுப்புகிறார்கள். அவன் பலன் கொள்ளுகிறவனாக காணப்படுகிறான். அப்படியான இந்த இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல் நடைபெற்று கழுகுகளை போல உயர எழும்புவார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பலனற்று போயிருக்கிறீர்களா? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. லேசான காரியமாக இருக்கிறது. எல்லாமே அவருக்கு லேசான காரியம். நம்மை சுகப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, லேசான காரியம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு அவரால் கூடும். மூன்றாவதாக இந்த இயேசுவின் நாமம் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 3:20 வசனத்தில் நாம் பார்க்கிறதான போது, உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இந்த இயேசுவின் நாமம்
நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் கொண்டு வருகிறது. லூக்கா 24:47 சொல்லுகிறது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த உலகத்திலே நமக்கு பாவங்களை மன்னிக்கிறதற்கு, நம்மை சுகப்படுத்துகிறதற்கு, நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறதற்கு ஒரே ஒரு நாமத்தால் மாத்திரமே கூடும். அது இயேசுவின் நாமம் மாத்திரமே. இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு மனிதர்களாலேயோ இல்லை எந்த ஒரு செயல்களாலேயோ எந்த ஒரு கிரியைகளினாலேயோ நமக்கு மன்னிப்பை கொடுக்க முடியாது. ஆனால் இந்த இயேசுவின் நாமம் நமக்கு மன்னிப்பை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான சாபக்கேடுகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான மன்னிக்க முடியாத பாவங்களாக இருந்தாலும் சரி, அக்கிரமங்களாக இருந்தாலும் சரி, நாம் அவரண்டையிலே வருகிறதான போது, அவரண்டை நோக்கி பார்க்கும்போது, அவரிடத்தில் நாம் திரும்பி வரும்போது அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக காணப்படுகிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய நாமத்திற்கு மாத்திரமே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கான அதிகாரம் உடையவராக காணப்படுகிறார். நான்காவதாக, இந்த இயேசுவின் நாமம் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த இயேசுவாலே அன்றி நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதற்கு வேறு யாருமே இல்லை. ரோமர் 10:13 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. யோவான் 10:9 சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது அருமையான தேவ ஜனங்களே, ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாலத்தை போன்றதாக இருக்கிற, தேவனோடு கூட நம்மை இணைக்க வைக்கிறதாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும் போது பலவிதமான தீமையான செயல்களுக்கும் பலவிதமான அக்கிரமங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு தேவனோடு கூட நாம் இணைந்து இருக்கிறதற்கு அது வழிவகுக்கிறதாக இருக்கிறது. எனவே இந்த ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று எல்லாவற்றையுமே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராகவும் காணப்படுகிறார். எனவே அதன் வழியாக வேண்டியது அவசியம். அதற்கு நமக்கு தேவை இந்த இயேசுவின் ரட்சிப்பாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பு இலவசமாக நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்குள்ளதாக வைத்து விடாதபடிக்கு பிறருக்கும் அறிவிக்க வேண்டியது அவசியம். இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே புதிய பாதைகளை திறந்து கொடுக்கிறது. இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு கூட இணைந்து இருக்க உதவி செய்கிறதாக இருக்கிறது. உடைய வாழ்க்கையில் இந்த இயேசுவோடு கூட இணைந்து இல்லாதபடிக்கு தடுக்கிறதான காரியங்கள் என்னென்ன? இந்த ரட்சிப்பை அனுபவித்ததற்கு அப்புறமாகவும் பாவங்களுக்கு வழியாக கடந்து செல்ல வைக்கிறதான சூழ்நிலைகள் என்னென்ன? ஒருவேளை அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்குமே என்று சொன்னால் அவை எல்லாமே நாம் மாற்றி வைத்துவிட்டு தேவனை நோக்கி நாம் சார்ந்து கடந்து வர வேண்டியது அவசியம். அவரிடத்தில் வரும்போது அவர் நம்முடைய கோணலான பாதைகளை சுவையாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ரட்சிப்பின் வழியை அவர் நமக்கு காண்பித்து அதன் வழியாக மாத்திரமே நம்மை நடந்து செல்கிறதற்கு உதவி செய்கிறார். ஐந்தாவதாக, இந்த இயேசுவின் நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டியது. இந்த உலகத்திலே அநேக விதமான ஜனங்களுடைய நாமங்கள் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதுன நமக்கு தெரியும். ஆனால் நீங்களும் நானும் யாரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த இயேசுவின் நாமத்தை மாத்திரமே. அப்போஸ்தலர் 3:13 பார்க்கும்போது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். ஏசாயா 42:8 சொல்லுகிறது, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருத்தனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இயேசுவின் நாமம் மாத்திரமே மகிமையடைத்தக்கதாக இருக்கிறது. அந்த இயேசுவுக்கே நம்முடைய துதியும் கனமும் மகிமையும் கொடுக்க வேண்டியது அவசியம். அநேக நேரங்களிலே நாம் உலகத்திற்கும் உலகத்தின் பொருட்களுக்கும் உலகத்தின் ஜனங்களுக்கும் நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். என்னுடைய துதி யாருக்கு கடன் செல்கிறது? என்னுடைய மகிமை யாருக்கு கடன் செல்கிறது? நான் கொடுக்கிறதான ஆராதனை யாருக்கு போய் சேர்க்கிறது என்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நம்முடைய எல்லா விதமான ஆராதனைக்கும் துதிக்கும் புகழுக்கும் பாத்திரர் நம்முடைய தேவனாக காணப்படுகிறார். அந்த இயேசுவை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். கடைசியாக அப்போஸ்தலர் 3:14 சொல்லுகிறது, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டீர்கள் என்கிறது இந்த பேதுருவின் பிரசங்கத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்படியான நம்முடைய இயேசுவின் நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். இயேசுவின் நாமம் நீதி உள்ளதான நாமம். இந்த இயேசுவின் நீதி உள்ளதான நாமத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இயேசு அவர் பாவமில்லாதவர், குற்றமில்லாதவர், நீதிபரராக இருக்கிறார், பரிசுத்தர். அந்த பரிசுத்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டியது அவசியம். வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆண்டவரை ஆராதிக்கிறதான நாம் நம்முடைய ஆராதனை எப்படி அவருக்கு கொடுக்கிறோம்? பரிசுத்த இல்லத்தோடு கூட நாம் கொடுக்கிறோமா?
இல்லது பாவங்கள் நிறைந்ததான இருதயத்தோடு கொடுக்கிறோமா? பரிசுத்த உள்ளத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டியது அவசியம். பரிசுத்த உள்ளத்தோடு கூட அவரை துதிக்க வேண்டியது அவசியம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் அதற்கென்று சொல்லி ஆயத்தப்படுத்துவாராக. இந்த உலகத்திலே எந்த ஒரு நாமங்களும் மிக பெரிதான நாமம் அல்ல. இந்த உலகத்தில் எந்த ஒரு நாமங்களும் மிக உயர்ந்த நாமம் அல்ல. இந்த உலகத்தில் எந்த விதமான நாமமும் வல்லமையுள்ள நாமம் அல்ல. இந்த உலகத்தில் எந்த ஒரு நாமமும் அதிகாரமுள்ள நாமம் அல்ல. இயேசுவின் நாமம் மாத்திரமே அதிகாரமுள்ள நாமமாக காணப்படுகிறது. இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சகலவிதமான நன்மைகளும் கடந்து வருகிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கடந்து வருகிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பலன் கடந்து வருகிறதாக இருக்கிறது. எனவே இந்த நாமத்தை நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். இந்த நாமத்தை நாம் விசுவாசித்து அழைக்கும் போது நாம் சுகம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம், பலன் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில மன்னிப்பு கடந்து வருகிறதாக காணப்படுகிறது. இந்த வல்லமையுள்ள நாமத்தை நாம் அறிவிக்க வேண்டியது அவசியம். பிறருக்கு பறைசாற்ற வேண்டியது அவசியம். இந்த வல்லமையுள்ள நாமத்திற்காகவே நாம் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. சுகம் தேவையா? இந்த வல்லமையுள்ள நாமத்தை அழையுங்கள். மன்னிப்பு தேவையா? இந்த வல்லமையுள்ள நாமத்திலே கடந்து வாருங்கள். ரட்சிப்பு தேவையா? இந்த அதிகாரம் நாமத்துக்கு செவி கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை மெய்யான தேவன் இரட்சகர் என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்து அவருக்காக வாழ வேண்டியதும் அவரையை மகிமைப்படுத்த வேண்டியதும் அவசியமானதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களில் யாராவது ஒரு சில பேர் இந்த இயேசுவின் நாமத்தை இதுவரையிலும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இவரை நம்பி நீங்கள் இவ்விடத்தில் கடந்து வரலாம் என்று சொன்னால், இந்த இயேசுவிடத்திலே கடந்து வந்தவர்களை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்துகிறது இல்லை, கைவிடுகிறது இல்லை, அவர் விட்டு விலகுகிறது இல்லை. அவர் அரவணைக்கிற தேவனாக காணப்படுகிறார். ஒருவேளை அநேக விதமான உபத்திரவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், அநேக விதமான பாடுகள் இருக்கலாம், அநேக விதமான போராட்டங்கள் இருக்கலாம், அநேக விதமான கண்ணீரின் அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த இயேசு அவரிடத்தில் வருகிறவர்களை புறம்பை தள்ளுகிறது இல்லை என்று சொன்னால், அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம், அவருடைய நாமம் அதிசயமுள்ள நாமம், அவருடைய நாமம் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறது, அவருடைய நாமம் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது. அவரிடத்தில் கடந்து வருவோம், அவரை ஆராதிப்போம், அவரையே உயர்த்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ பிரசன்னம் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். ஆமென், ஆமென்.